டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்க்கான கரிக்குலமா ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். அது எப்படின்னா ஜிஎஸ் பார்ட் நமக்கு 7 யூனிட் கொடுத்திருப்பாங்களா டிஎன்பிஎஸ்சில, இங்க நம்ம அதை 15 ஸ்மால் யூனிட்ஸா ஸ்மால் சாப்டர்ஸா பிரிச்சிருக்கோம். அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங்ல 10 யூனிட் இருக்கும் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல, இங்க நம்ம அதை வந்து 25 யூனிட்ஸா பிரிச்சிருக்கோம். இந்த 40 யூனிட்ஸ ஒரு வாரத்துக்கு ஒரு யூனிட்ன்ற வேகத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டே வர போறோம். சோ 40 வீக்ஸ்ல இந்த பார்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. சோ இந்தியன் ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டியே 3 வாரம் போக போகுது, ஐஎன்எம் 2 வாரம், அண்ட் முக்கியமா இந்த ஜிஎஸ்ல தமிழ்நாடு ஓரியன்டான பார்ட் பழைய சிலபஸ் படி இந்த யூனிட் 8 யூனிட் 9 சொல்லுவாங்க. அது நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து டஃபா ஃபீல் பண்ணுவீங்க. என்ன மொத்தமா தமிழ்நாடு பத்தி தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே. சோ தமிழ்நாடோட ஜியோகிராஃபி, தமிழ்நாடோட ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், ஹிஸ்டரி, அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லிட்ரேச்சர் பார்ட், திருக்குறள் எல்லாம் இன்க்ளூசிவா, தென் ஃப்ரீடம் மூவ்மெண்ட், அப்புறம் சோசியல் ரிஃபார்ம்ஸ் என்னெல்லாம் நடந்துச்சு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்னெல்லாம் இருந்துச்சு. அப்ப மொத்த தமிழ்நாடு பத்தி இந்த மாதிரி ஒரு 7 இல்லனா 8 குட்டி குட்டி யூனிட்ஸா பிரிச்சு ஒன்னொன்னுத்தையும் ஒரு வாரம் ஃபுல்லா அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கவர் பண்றப்ப ரொம்ப ஈஸியா எல்லாரும் டஃபா ஃபீல் பண்ற இடத்த நீங்க ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க.